புதுசா ஹாபிக்குள்ள வர எல்லாருமே வந்து பவுலுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. ஏற்கனவே ஃபீல்டுல இருக்கவங்க மோஸ்ட்டா வந்து பவுல் மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. பட் புதுசா வளர்க்க வராங்க அப்படின்னா, கிளாஸ் டேங்கோட பவுல் மேல தான் வந்து இன்ட்ரெஸ்ட்ட காட்டுவாங்க. ஏன்னா, அதோட பவுல் தான் பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ, அதில ஃபிஷ் விட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் புது ஹாபியிஸ்ட்டுக்கு வரும். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல பவுல பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் பவுல்ல மீன் விடக்கூடாது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பவுல் வந்து பார்த்தீங்கன்னா 25, 30 அந்த ரேஞ்சிலே வந்து குளத்தூரில் ஆரம்பிக்குது. குளத்தூருக்கு வெளியே அப்படின்றப்ப ₹50 பவுல் நமக்கு கிடைக்கும். அந்த ₹25, ₹30, ₹50 பவுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கையுக்குள்ளேயே வந்து அடங்கிரும். அது வேணாம். ஸோ அதில் மீனே விட தேவையில்லை. நம்ம அதை பற்றி இந்த வீடியோவில் பேச தேவையில்லை. மோஸ்ட்டாக ஆனால் பீட்டா வளர்க்குறவங்க அதில் இருந்து ஆரம்பிச்சிருப்போம். சின்னதில் அதை தான் வாங்கியிருப்போம். அது ஆனால் மீனுக்கு சுத்தமாக வந்து சூட் ஆகாது. சரிங்களா? நீங்கள் பவுலில் போட்டு வைக்கிற மீன் வந்து நல்லா நீந்தாது. மொதல் விஷயம். ஏன்னா இடமே கிடையாது அதில் நீந்துறதுக்கு. எதனா மீன் விடுறீங்க அப்படின்னா ஒரே இடத்துல தான் பவுலில் நிற்கும். அந்த ₹25 பவுலில் சொல்கிறேன். ஸோ அதை தாண்டி வந்து 10 இன்ச்சு பவுல், 15 இன்ச்சு பவுலுன்னு வந்து பெருசாக இருக்குது. ₹100, ₹150 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் போவோம். அதில் வேணால் நம்ம 2, 3 கப்பி இல்லை டெட்ரா வெரைட்டிஸ், ஒரு பீட்டா அந்த மாதிரி வந்து அதில் விடலாம். அதுக்கு மேலே அதில் விடுறோம் அப்படின்னா மீனுக்கு பிரச்சனைன்றதோட நமக்கும் வந்து அதில் வேலை அதிகம். சரிங்களா? மீன் எந்தளவுக்கு நம்ம அதில் வந்து சின்ன இடத்துல ரஷ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வேலை அதிகமாக இருக்கும். ஸோ அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம், அது பாட்டு இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீன் இறந்துட்டே போகும். காசு கொடுத்து வாங்குவோம், அது செத்து போவோம். ஸோ இதான் வந்து நடக்கும். ஸோ பவுலில் மீன் விட்டு இறந்து போன எல்லாருக்குமே வந்து இதுதான் ரீசன். சரிங்களா? ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தால் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும். பண்ணலை அப்படின்னா வந்து இறந்து போயிருக்கலாம். எதனா ஒரு ப்ராப்ளம் வரும். இடம் கம்மியாக இருக்குது, தண்ணி அழுக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு அதனால் எதனா ஒரு பாதிப்பு, நோய் வரும், உடம்பு சரியில்லாமல் போகும். அதுக்கப்புறம் அதுங்க வந்து இறந்துரும். ஸோ கோல்டை வந்து நிறைய பேர் பவுலில் விடுவாங்க. பீட்டா, கப்பி அதுவே வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் மேபி உங்களுக்கு இடம் இல்லைன்னா விடலான்றேன். ஸோ கோல்டெல்லாம் வந்து கொண்டு வந்து விட்டிங்கன்னா சுத்தமாக வேஸ்ட்டு. அது ரொம்ப நாளைக்கு நிற்காது, அதில் அதாவது இறந்து போயிடும். ஸோ கோல்டுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவை. அது நல்லா நீந்துற மீன். ஒன்றுமே தெரியாமல் ஹாபிக்குள்ளே வந்து மீன் வளர்க்குற எல்லாருமே வந்து ஒரு பவுலு, ஒரு கோல்டு ஃபிஷ் அதை தான் வந்து குளத்தூரில் வாங்கி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இடம் இல்லை அப்படின்றது மட்டும் பிரச்சனை கிடையாது. பவுல் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஒரு இடத்துல நம்ம அப்படியே கையில் கொண்டு வந்து வைக்கிறப்பே வந்து பவுல் செதறோம். சரிங்களா? அதாவது நொறுங்கிடும், உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி எனக்கு நடந்துருக்கு. சரிங்களா? க்ளீன் பண்ணிவிட்டு பவுல் எடுத்துகிட்டு வந்து அப்படி டேபிளில் பொறுமையாக தான் வைக்கிறப்பே வந்து அப்படியே உடஞ்சி நொறுங்கியிருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து பவுல் தின்னாக இருக்கும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணோம். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாலும் உடையிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இது வரைக்கும் நிறைய பவுல் வந்து என்கிட்ட உடஞ்சிருக்கு. கிளாஸ் டேங்க் ஒன்று கூட உடஞ்சது கிடையாது. பாட்டமில் வந்து தர்மாக்கோல் வைக்காமல் வைப்பேன். அப்போ மட்டும் கிராக் விடும். சின்னதில் முன்ன சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து கிராக் விடும். இப்போதைக்கு அதை தவிர்த்து என்கிட்ட டேங்க் எதுவுமே வந்து உடஞ்சது கிடையாது. சரிங்களா? பவுல் அப்படின்றப்ப நான் இது வரைக்கும் ஒரு 20 பவுல் கிட்ட வாங்கியிருப்பேன். 20 பவுலில் ஒன்று கூட இப்போ என்கிட்ட கிடையாது. ஸோ எத்தனை உடஞ்சிருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிக்காது. ஃபிஷ்ஷை வந்து நேச்சுரலாக பார்க்கணும், எப்படி இருக்கோ அப்படி தான் பார்க்கணும்னு நினைப்பேன். ஸோ பவுல் வந்து நமக்கு ஒரு பூத கண்ணாடியில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷுவலை தான் கொடுக்கும். ஃபிஷ்ஷோட நேச்சுரல் சைஸு, அதோட அழகு வந்து நமக்கு தெரியாது. இது வந்து பவுலில் மட்டும் இல்லை, லைட்டுமே தான். லைட்டு கலர் லைட்லாம் போடுவாங்க. ஃபிஷ்ஷோட ஒரிஜினல் கலர் தெரியாது. அதுவுமே எனக்கு பர்சனலாக பிடிக்காது. ஸோ ஒயிட் லைட்டு தான் நான் போடுவேன். அதே மாதிரி கலர் லைட் எந்த அளவுக்கு ஃபிஷ்ஷை இரிட்டேட் பண்ணும், நம்ம கண்ணு முன்னாடி ஒரு கலர் லைட் வச்சா எப்படி இரிட்டேட் பண்ணும். ஸோ அதெல்லாம் யோசிச்சு வந்து ஃபிஷ்ஷுக்கு வாங்குங்க. நீங்கள் பாட்டு கலர் கலராக வாங்கி வச்சுட்டா மீன் அது பாட்டுன்னு இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வராதிங்க. அப்போ பவுலில் மீனே விட முடியாதா? அப்போ எதுக்கு அதை விற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுலை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணி ஒரு பிளான்டட் செட்டப் பண்ணி ஒரே ஒரு டெட்ரா, ஒரே ஒரு கப்பி அந்த மாதிரி விட்டு வளர்க்குறவங்களும் இருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து அதோட பர்பஸே அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த செட்டப்லாம் பார்க்குறப்ப குளத்தூரில் ஒரு சில கடையில் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்டு வீட்டில் ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். வீடியோ எடுக்க போனப்போ அவர் வீட்டிலலாம் பார்த்துருக்கேன். நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். ஒரு 15 இன்ச்சு பவுலில் 10 கப்பி விட வேண்டியது, இல்லைனா கப்பி கூட ஒரு 4 பீட்டாவை போட்டு ஃபீமேல்ஸ் எல்லாம் போட்டு ரெஸ்ட் பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரி செட்டப்லாம் பார்க்கவும் நல்லா இருக்காது. நிறைய மீன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ பார்க்க மோசமாக இருக்கும். கரெக்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பவுலும் ஓகே தான். ஸோ பவுலில் வந்து பீட்டாஸை நம்ம விடலாமா? அந்த கைக்குள்ளே அடங்கும் பார்த்தீங்களா? இந்த ₹25, ₹50 அந்த ரேஞ்சில் கிடைக்கிற பவுலில் வந்து நம்ம பீட்டா கண்டிப்பாக விடக்கூடாது. சரிங்களா? பீட்டா நம்ம வாங்குவோம், அந்த சின்ன பவுலில் போட்டோம்னா அதுக்கு நீந்துறதுக்கு இடம் கிடையாது. ஒரே இடத்துல தான் நிற்கும். தீனி அந்தளவுக்கு எடுக்காது. நல்லா நீந்தினா தான் டைஜஸ்ட் ஆகும். ஸோ டைஜஸ்ட் ஆனால் தான் உணவு வந்து நல்லா எடுக்கும். ஸோ தீனியுமே அந்தளவுக்கு எடுக்காது. அந்த கையுக்குள்ளேயே அடங்குற பவுல் நமக்கு வேணாம். அதை தாண்டி வந்து 10 இன்ச்சு 15 இன்ச்சு பவுல் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஓகே தான். மினிமம் பீட்டாக்கு டேங்க்னாலுமே வந்து நம்ம 10 இன்ச்சு இல்லை 1 அடிக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ என்னோட போஸ்டல் கலெக்ஷனு, ப்ரீடிங்க்கு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு டேங்க்கில் தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். என்கிட்ட இடம் இல்லை, இருந்திருந்தால் இன்னும் அதோட நல்ல இடம் கொடுத்துருப்பேன். ஸ்பேஸ் வீட்டில் இல்லாதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்கேன். சேலுக்கு வரதெல்லாம்
சின்ன சின்ன கப்பில் தான் வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு மூவ் ஆகிடும். எனக்கு ரொம்ப நாளைக்கு வந்து அந்த கப்பில் வச்சிருக்க மாட்டேன். மிஞ்சி போனால் ஒரு 3 நாள் அந்த மாதிரி தான் வந்து கப்ஸில் வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஸோ டெம்பரவரியாக சின்ன இடத்துல நம்ம வைக்கலாம், சரிங்களா? அதுவும் மோசம் தான். பட் அது வந்து உங்களால் முடியலை அப்படின்னா டெம்பரரியாக சின்ன கப்பில் தாராளமாக வைக்கலாம், சரிங்களா? இது செல்லருக்கு சொல்கிறேன், வளர்க்குறவங்களுக்கு கிடையாது. இவ்வளோ நாள் பவுலில் வளர்த்தவங்க, இல்லை இன்னும் ரொம்ப சின்ன இடத்துல வளர்த்தவங்க, ஒரு தடவை ஸ்பேஸ் கொடுத்து பாருங்கள் பீட்டா எந்த அளவுக்கு நீந்துது அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? பீட்டா நல்லா நீந்தக்கூடிய மீன். அதை நீங்கள் அந்த மாதிரி இடத்துல கொடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பீட்டா எந்த அளவுக்கு நீந்துது அப்படின்றது. 10 இன்ச்சு 15 இன்ச்சு கூட நான் பீட்டாக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் அது பர்சனல் சாய்ஸ் தான். அந்த மேக்னிஃபைடு கிளாஸ் மாதிரி இருக்கிறது ஒரு சிலருக்கு பிடிக்கலாம். எனக்கு வந்து அது பிடிக்காது. இதெல்லாம் பரவாயில்ல. 800 கொடுத்து என்கிட்ட ஒருத்தர் ஒயில்டு பீட்டா வாங்கினாரு. வாங்கிட்டு அந்த 25 ரூபா கைக்குள்ளேயே அடங்குற பவுல் தான் போட போகிறேன் அப்படின்னு என்கிட்ட காமிச்சாரு. 800 ரூபா கொடுத்து ஃபைட்ரு வாங்குறவர் ஒரு 100 ரூபா 150 ரூபா கொடுத்து ஒரு 10 இன்ச் டேங்க் வந்து வாங்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் கைட் பண்ண அவருக்கு அதெல்லாம் விடக்கூடாது, இது பயங்கர ஜம்பர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அவருக்கு கைட் பண்ணேன் எதில் விடணும் அப்படின்றது. பீட்டான் இல்லை, எந்த ஒரு ஃபிஷ் வாங்குறீங்கனாலும் கடையில் இருக்கிறவங்க கிட்ட கரெக்டாக கேட்டு இப்படி விடலாமா, அதுக்கு இந்த சைஸ் டேங்க் கொடுக்கலாமா, ஃபில்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், லைட்னிங் எந்த மாதிரி இருக்கணும், எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு விடுங்க. மீன் அது அதில் இருக்கிறதுக்கு ஒரு தண்ணி கொஞ்சோண்டு தீனி அது மட்டும் இருந்தால் போதாது. ஸோ அதுக்குன்னு ஒரு சில விஷயம்லாம் தேவை. அது என்ன அப்படின்னு வாங்குற இடத்துலேயே வந்து விசாரித்து கேட்டுக்கோங்க. சரி, ஓகே. ஸோ பவுலில் இருக்க என்னோட எண்ணத்தை எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவங்கவுங்களுக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கலாம், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஸோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ண நினச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.